children, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 5th standard first term maths geometry part 1 page number 1 to 5. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2D shapes, இரு பரிமாண வடிவங்கள். ஏற்கனவே நம்ம 4ஆம் வகுப்புல 2D shape பார்த்திருப்போம். இன்னைக்கு just ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். Any shape that can be laid on a flat surface is a 2D shape. அதாவது ஒரு தட்டையான பரப்புல எந்த ஒரு பொருளையும் வைக்கிறப்ப கிடைக்கிற வடிவம் தான் இரு பரிமாண வடிவம். இதுக்கு நீளம் மற்றும் அகலம் மட்டும்தான் இருக்கும், உயரம் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 2D shape. 2D shapeக்கு இப்ப நம்ம சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். Shapes, முப்பரிமாண வடிவங்கள். 3D shapes are solid objects that have 3 dimensions. These dimensions are length, width and height. அதாவது முப்பரிமாண வடிவங்கள் என்பது திட வடிவ பொருளாகவும் 3 பரிமாணங்களை கொண்டும் இருக்கும். அந்த 3 பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்னா நீளம், அகலம் மற்றும் உயரம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 3D shape. 3D shapeக்கு இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். கியூப், கனசதுரம். இப்ப பக்கத்துல படம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுதான் கனசதுரம். ப்ராப்பர்ட்டீஸ், கனசதுரத்தின் பண்புகள். It is a 3D shape. கனசதுரம் முப்பரிமாண வடிவம் உடையது. It has 6 faces. கனசதுரம் 6 முகங்களை கொண்டது. All sides are equal. கனசதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும். It has 8 vertices and 12 edges. கனசதுரத்திற்கு 8 முனைகளும் 12 விளிம்புகளும் உண்டு. கியூப், கனசதுரம். ஏற்கனவே முன்னாடி நம்ம கனசதுரத்தினுடைய பண்புகளை பார்த்துட்டோம். அதுல ஃபேசஸ், வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்ப ஒண்ணா நம்ம இதுல கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது ஃபேசஸ். ஃபேசஸ்னா முகங்கள். எது கனசதுரத்தினுடைய முகங்கள்? படத்தை நல்லா கவனிங்க. இப்ப இந்த எல்லோ கலர்ல ஷேடிங் ஆகுது பாருங்க, அதுதான் கனசதுரத்தினுடைய முகங்கள், ஃபேசஸ். எத்தனை ஃபேஸ் இப்ப நம்ம கலர் பண்ணிருக்கோம்? 3 ஃபேஸ். ஆனா உண்மையிலேயே கனசதுரத்திற்கு 6 முகங்கள். எப்படின்னா பேக் சைடுல இன்னும் 2 ஃபேஸும் பாட்டம்ல ஒரு ஃபேஸும் இருக்கும். ஆக மொத்தம் கனசதுரத்திற்கு 6 faces இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வெர்டெக்ஸ், முனை. மஞ்சள் கலர்ல ஒரு புள்ளி கொடுத்திருக்கோம் பாருங்க, எல்லோ கலர்ல ஒரு புள்ளி இருக்கு, அதுதான் வெர்டெக்ஸ். அடுத்தது பாருங்க, வெர்டிசஸ்னா முனைகள். நிறைய முனைகள் இருக்கு. இப்ப பாருங்க, எல்லோ கலர்ல புள்ளி புள்ளியா வைக்கிறோம் பாருங்க, அதுதான் வெர்டிசஸ், முனைகள். அடுத்து பார்க்க போறது எட்ஜஸ், விளிம்புகள். எது எல்லாம் எட்ஜஸ்? படத்தை கவனமா பாருங்க. இப்ப இந்த எல்லோ கலர்ல ஒரு அம்புக்குறி வருது பாருங்க, அதுதான் எட்ஜஸ், விளிம்புகள். இதே மாதிரி கனசதுரத்திற்கு 12 விளிம்புகள் இருக்கின்றன. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கியூப். கனசதுரத்திற்கு இப்ப சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். கியூபாய்டு, கனசெவ்வகம். படத்துல இருக்கு இல்லையா, அதுதான் கியூபாய்டு. ப்ராப்பர்ட்டீஸ், கனசெவ்வகத்தின் பண்புகள். It is a 3D shape. கனசெவ்வகம் முப்பரிமாண வடிவம் உடையது. It has 6 faces. கனசதுரத்துக்கு சொன்ன மாதிரியே கனசெவ்வகத்துக்கும் 6 முகங்கள் இருக்கு. Its opposite sides are equal. கனசெவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். It has 8 vertices and 12 edges. கனசெவ்வகத்துக்கும் 8 முனைகளும் 12 விளிம்புகளும் இருக்கு. Examples of cuboid. இப்ப கனசெவ்வகத்திற்கு நம்ம சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம்.
சிலிண்டர் உருளை, படத்துல இருக்கிறது தான் சிலிண்டர். ப்ராப்பர்ட்டீஸ் பண்புகள். இட் இஸ் a 3D shape. உருளை முப்பரிமாண வடிவம் உடையது. Two bases lie in upper and lower surfaces in a cylinder. உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. படத்துல பாருங்க, நம்ம yellow கலர்ல டிராப் பண்றோம் பாருங்க, அதுதான் சமதளங்கள். Height is the distance between the two bases. இப்ப இந்த 2 சமதளங்கள் கொடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் உயரம். நம்ம அம்புக்குறியில காமிச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் உயரம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிலிண்டர். இப்ப நம்ம உருளை வடிவத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஸ்பியர் கோளம், படத்துல இருக்கிறது தான் கோள வடிவம். ப்ராப்பர்ட்டீஸ் கோளத்தின் பண்புகள். It is a 3D shape. கோளம் முப்பரிமாண வடிவம் உடையது. It has one surface. அதாவது கோளத்திற்கு ஒரே ஒரு மேற்பரப்பு உள்ளது. இப்ப படத்துல பாருங்க, yellow கலர்ல ஒரு வட்டம் வந்துச்சு இல்லையா, அதுதான் கோளத்தினுடைய மேற்பரப்பு, சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. It has no vertices and edges. கோளத்திற்கு முனைகளும் விளிம்புகளும் இல்லை. Examples of sphere. கோள வடிவத்துக்கு இப்ப நம்ம சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். கோன் கூம்பு, படத்தில் இருக்கிறது தான் கூம்பு வடிவம். ப்ராப்பர்ட்டீஸ் கூம்பின் பண்புகள். It is a 3D shape. கூம்பு முப்பரிமாண வடிவம் உடையது. Base of a cone is circular. அதாவது கூம்பின் அடிப்பாகம் வட்ட வடிவம் உடையது. இப்ப படத்துல பாருங்க, ரெட் கலர்ல ஒரு சர்க்கிள் வருது பாருங்க, வட்ட வடிவம். The height and the slant height are not equal. அதாவது கூம்பின் உயரமும் சாயுயரமும் சமமாக இருக்காது. கூம்பின் உயரம் எதுன்னு படத்துல இப்ப சொல்லிருப்பாங்க பாருங்க. Hங்கிறது தான் உயரம், Lங்கிறது தான் சாயுயரம், இரண்டும் சம அளவுல இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோன். இப்ப நம்ம கூம்பு வடிவத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம 2D ஷேப்பையும் 3D ஷேப்பையும் விரிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப புக் ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். Write the 3D shape lying around us. நம்மை சுற்றி இருக்கிற முப்பரிமாண வடிவங்களை இப்ப எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே டைஸ் எழுதிட்டாங்க. செகண்ட் பாருங்க, எரேசர், கியூபாய்டு ஷேப், 6 sides 8 corners. தேர்ட் ஒன் பிரிக், கியூபாய்டு ஷேப், 6 sides 8 corners. மேட்ச் பாக்ஸ், cuboid shape, 6 sides 8 corners. Ice cube, cube shape, 6 sides 8 corners. அடுத்து பாருங்க, what will you observe if you look at this object from the front? அதாவது கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டை ஃப்ரண்ட்ல இருந்து, முன்பக்கத்துல இருந்து உற்று நோக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. பச்சை கலருக்கு அவங்களே டிக் போட்டுட்டாங்க. பிங்க் கலருக்கு வந்து இப்படிதான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, what will you observe if you look at this object from the sideways? அதாவது பக்கவாட்டில இருந்து உற்று நோக்கினா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்ம ஆரஞ்சு கலர்ல டிக் பண்ணி இருக்கிறது தான் பக்கவாட்டில இருந்து தெரியும். அடுத்தது ப்ளூ கலர் இப்படிதான் தெரியும். அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். படங்களையும் அதற்கான பெயரும் கொடுத்திருக்காங்க, மேட்ச் பண்ணலாம். ஸ்பியர், சிலிண்டர், கியூப், கோன், கியூபாய்ட். அடுத்து பாருங்க, write or find true or false. First one, cube is covered by 6 squares. அதாவது கனசதுரம்
6 சதுரங்களால் ஆனது. So the answer is true. அடுத்தது பாருங்க, the height and the slant height of the cone are equal. கூம்பின் உயரமும் சாயுயரமும் சமமாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க. So the answer is false. அடுத்தது the cuboid has 7 vertices. கனச்செவ்வகத்திற்கு 7 முனைகள் உள்ளனன்னு சொல்லிருக்காங்க. So the answer is false. அடுத்தது 2 bases lie in upper and lower surfaces of a cylinder. உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. So the answer is true. அடுத்தது sphere is a 3D shape. கோளம் ஒரு முப்பரிமாண வடிவம். So the answer is true. Thank you children. இன்னைக்கு நாம 2D ஷேப்பையும் 3D ஷேப்பையும் நல்லா விரிவா விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். சீக்கிரமா அடுத்த வீடியோவுல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.